அரியலூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அருந்தியதனால் ஏற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பு குறித்து வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளரிடம் கோரிக்கை மனுவினை மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் அளித்தனர். விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பில் தலைமை கழகத்தின் ஆணைக்கிணங்கு அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் ராமஜெயவேல் தலைமையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கஞ்சா கள்ளசாராயம் விற்பனையை உடனடியாக இந்த அரசு தடுக்க வேண்டும். தமிழக அரசின் துணையோடு தான் கள்ளசாராயம் விற்பனையும் கஞ்சா விற்பனையும் நடைபெறுகிறது. இதனை உடனடியாக ஆட்சியர் தடுக்க வேண்டும். மதுவிலக்குத்துறை அமைச்சர் திரு எஸ் முத்துசாமி அவர்கள் இச்சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். கள்ளசாராயம் சாவுக்கு திமுக அரசே பொறுப்பேற்க வேண்டும். கள்ளசாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக மாற்ற பரிந்துரை செய்ய வேண்டும். தமிழகத்தில் நடக்கும் அனைத்து சாராய ஆலைகளும் ஆளும் கட்சியினரால் நடத்தப்படுகிறது. எனவே அந்த ஆலைகளை மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தன், பொதுக்குழு உறுப்பினர் கருப்பையா, மாவட்ட மாணவரணி பொறுப்பாளர் அஜித், நகர கழக செயலாளர் தாமஸ் யேசுதாஸ், நகர பொருளாளர் ரமேஷ், 2வது வார்டு செயலாளர் மருதை மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்.